காவேரி நதிநீர் உரிமையை காக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அரசியல் தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்தார். அந்த அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறோம். காவேரி ஆறு என்பது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரமாக திகழ்கிறது. காவேரி ஆறு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் 25 லட்சம் ஏக்கர் நீர்ப்பாசன வசதி பெறுவதோடு 5 கோடி மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்க்கக்கூடிய 32 கூட்டு குடிநீர் திட்டங்களை செயல்படுகின்ற ஜீவாதார நதியாக காவேரி ஆறு திகழ்கிறது. காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகேதாட்டில் அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாலைவனமாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் காவேரி ஆற்றின் குறுக்கே மேகேதாட்டில் அணை கட்டியே தீருவோம், அதை தடுப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமை இல்லை என்று பேசி வருகிறார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நேர் எதிரானது. இரு மாநிலங்களிடையே உள்ள உறவை பிளவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் இரு மாநிலங்களுக்கான ஒற்றுமையை இது சீர்குலைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு காவேரி என்பது குடகிலே பிறந்து தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007 கடைமடை மாநிலங்களான தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவுடைய அனுமதி இல்லாமல் முதல் மடை மாநிலமான கர்நாடக அரசு அணை கட்டவோ நீர்த்தேக்கங்களை கட்டவோ அல்லது ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க அவங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற தீர்ப்பை ஏற்கனவே காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதை உச்சநீதிமன்றம் 2018 உறுதி செய்திருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது தமிழக அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று பாரத பிரதமரை சந்தித்து அதே போல நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுக்க வேண்டும். அதோடு இல்லாமல் காவேரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கும் அதே போல அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியும் வழங்கக்கூடாது என்பதை நிர்பந்திக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வாழ்வாதாரமாக திகழ்கின்ற காவேரி உரிமையை பாதுகாக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் எடுக்கின்ற அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதுணையாக நிற்கும் என்பதை சட்டமன்றத்திலே எங்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறோம். நாங்கள் சட்டமன்றத்தில் இருந்தோம், ஒளிபரப்பப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி சட்டமன்ற நிகழ்வுகளை பொதுமக்கள் அறியும் வகையிலே நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. அப்படி இல்லை என்றால் அடுத்து நாங்கள் இதை சட்டமன்றத்திலே வலியுறுத்த இருக்கிறோம்.